ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 78வது நாளாக ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் மதுரையில் இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போது நான் மதுரையில் தான் இருக்கேன். நேற்றெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ரூமுக்கு வரும்போதே வந்து ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் படுத்துட்டோம். படுத்த உடனே எப்படி தூக்கம் வந்தது அப்படின்றதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது. ஏன்னா ஒரே நாளில் வந்து பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், மீனாட்சி அம்மன் கோவில், அதுவும் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் அப்படின்றத நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை. இவ்வளோ டயர்டாக இருந்ததுனால நல்லா தூங்கிட்டோம். ஓகே, நாளைக்கு வந்து பிளான் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும் அப்படின்ட்டு. மதுரையிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல், திரும்பி அங்கேருந்து சாமி பார்த்து திருப்பி 2 hours ட்ராவல் பண்ணி வரணும். எனக்கும் ஒரு 12 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. முடியுமா என்னன்றது தெரியல. ஓகே, காலையில் எழுந்துக்கிறத வச்சு நம்ம அதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிட்டோம். ஆனால் என்னோடய மிழுப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஓகே, நம்ம டைம் இனிமேல் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்த உடனே ஒரு 3/4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளம்பிட்டோம். ஓகே, நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதனால் ஓகே, சாமியை பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டன் வந்து கரெக்டாக ட்ரெயினை வந்து பிடிச்சிட்டோம். எங்கடா ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ட்ரெயினை பிடிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் நான் என்னென்னலாம் ஆகாரம் சாப்பிட்டேன், அதாவது நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளம்பும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி இருந்தது. அப்போ கடைகள் அவ்வளோவா திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கே போய் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கடைகள் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதனால் நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு 2 இளநீர் இருக்க மாதிரி குடிச்சிட்டு நேராக சாமி பார்க்குறதுக்காக போயிட்டோம். போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா பசங்க, என் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து டிஃபன் பண்ணாங்க. என்ன கேட்டாங்க. சரி, ஓகே, நம்ம காலையில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஏன்னா இங்கேருந்து திரும்பி ட்ராவல் பண்ணி போகும்போது முடியாது அப்படின்னு சொல்லவே ஒரு 2 மெதுவடை இருக்க மாதிரி காலையில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மற்றபடி வேறு எந்த எனர்ஜி ட்ரிங்க்கும் அங்கே குடிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, சப்பாத்தியும் அவ்வளோவா இல்லை அங்கே. பெரும்பாலும் வந்து பரோட்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க காலையிலேயே. சரி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெதுவடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே ரூமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 11:15 மணி ஆகிடுச்சு. சரி, ஓகே, ரூமை வந்து வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் வந்து ரெடி பண்ணி அங்கேருந்து எங்களோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி வரும்பொழுது பசங்களுக்கு திரும்பவும் ஒரு ஜிகர்தண்டை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஜிகர்தண்டை வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் இருந்தது. நானும் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டேன். ஓகே, இனிமேல் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயினில் போகும்போது ஜீரணம் ஆகிறதுன்னு ரொம்ப கஷ்டம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம். சரி சொல்லிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறின ஒரு 1/2 hour கழித்து பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிடணுன்ற அந்த ஐடியா இல்லை. ஏன்னா முன்னால் நான் சாப்பிட்ட சாப்பாடே நார்மல் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் இருந்தாலுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது மதியம் லஞ்சை சாப்பிடும்பொழுது. அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னும்பொழுது ட்ரெயினில் வேக வச்ச வேர்க்கடலை, மாங்காய், அப்புறம் கேரட்லாம் போட்டு வந்தது. ஒரு 20 ரூபா வேர்க்கடலை. உங்ககிட்ட எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு கைப்பிடி, அதில் ஒரு 1.5 கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை வந்தது. அதுதான் நான் மதியம் லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்னும்பொழுது தண்ணி நிறைய தாகம். நான் தண்ணி வந்து என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து நான் வந்து மதியம் ட்ரெயினில் ஏறி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே நல்லா குடிச்சிட்டு இருந்தாலும் தண்ணி தாகமாகவே இருந்தது. தண்ணி மட்டும் நான் வந்து விடாமல் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். மற்றபடி வேறு எந்த பொருளும் சாப்பிட்ற மாதிரி வரல. ஏன்னா சமோசா வந்தது, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த சிப்ஸு. ஓகே, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8:30 மணி சென்னை வந்து ரீச் ஆகும்பொழுது மணி 8:30 ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகிடுச்சு. 9:30 மணிக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் நல்லா ஒரு சூடாக தண்ணி குடித்தேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு 5 லிட்டர் கேனில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம். அன்றைக்கி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அங்கே ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா தண்ணி நார்மலான தண்ணி தான் இருந்துச்சு. அப்பவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாகவே கிடைக்கல. வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்லா ஒரு டம்ளர் சூடாக முதல்ல தண்ணியை வச்சு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் வந்து வச்சுருந்தேன். பசங்க எல்லாருமே இன்றைக்கி சின்சியர், அம்மா எனக்கும் ஜீரா வாட்டர் கொடுத்துருமா, ஏன்னா அவங்களுக்கும் வெளி சாப்பாடு சாப்பிட்டது ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே என்னவோ நெஞ்சிலேயே இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லாருக்குமே ஜீரா வாட்டர் கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து நைட்டு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டேன். தோசை, ஆளுக்கு 2 தோசை செஞ்சு பருப்பொடி வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து ஜீரா வாட்டரோடு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த
ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே நடந்தது. ஏன்னா நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி தாங்க இருப்பேன், நான் டயட்டை மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்னால் காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால நான் எதுவுமே சொல்லலை. ஓகே, நமக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாலுமே இந்த ட்ராவலிங்கில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நான் சாப்பிடணும் அப்படின்றது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இந்த காலையில் குடிக்கக்கூடிய இந்த எனர்ஜி ட்ரிங்க் என்னால் குடிக்க முடியல. அதுக்கப்புறம் நைட்டு ஜீரா வாட்டர் ஒரு நாள் என்னால் சுத்தமாக குடிக்க முடியல. அது மட்டுமா தவிர மற்றபடி வேறு வந்து பிரச்சனையும் இல்லை. இது எனக்கு வந்து இந்த 2 நாள் ட்ராவல் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் வந்து ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 நாளும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணேன். அதே மாதிரி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு நான் நிறைய தண்ணியும் குடித்தேன். ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியும். இதுலேருந்து எனக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, நான் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் வந்து ஒர்க் அவுட் அப்படின்றது பண்ணுவேன். ஆனால் நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்பொழுது நடக்கிறது கொஞ்சம் அந்த உடம்பு பாடி ஸ்ட்ரெயின் ஆகுது பார்த்திங்களா. அதனால் ஓகே பார்ப்போம், இது வந்தாலும் வெயிட் போட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது தாங்க இன்றைக்கி நான் வந்து வெளியே போய் எடுத்துக்கிட்ட ஃபுட்டாக இருந்தது. மற்றபடி கண்ட்ரோலாக தான் இருந்தேன். பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்கு என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் ஒரு சிலர் நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகும்போது எப்படி என்னோடய டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது தாங்க. ஏன்னா நம்மளால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நானும் இந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் தோணலை. ஏன்னா ஓகே, இது நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னும்பொழுது அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் இந்த டயட்டில் இருந்தது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால வெளியே போனாலும் நம்மளோட இந்த டயட்டை கண்டிப்பாக கடைப்பிடிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் சாப்பிட்டேன்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருந்து டயட் பண்ணுறதை விட வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் குறையும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.